எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் பண்ணா ஓகேண்ணா. ஸோ ப்ரொஃபஷ்னலாக இன்னும் கொஞ்சம் நான் க்ரோ ஆகணும். ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் பரவாயில்ல, பட் இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகணும். உங்க ரெசல்யூஷன் என்னவா இருக்கும்? நான் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு இருக்கும்ல, அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் இப்போ நேஷனல்ஸ் விளையாடிட்டேன், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்நேஷனல்ஸ் போகணும். அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவாகவே இருக்கணும், நல்ல ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் மெயின்டைன் பண்ணிட்டு லைஃப் வந்து ஒரு பாசிட்டிவாகவே எடுத்துகிட்டு போகணும். நல்லா வெளியில் சுற்றணும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கணும், ஆஃபிஷியலாக இருக்கட்டும், பர்சனலாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக இருந்தால் போதும். ரொம்ப ஜாலியாக இருக்கணும், எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அப்புறம் நிறைய டிப்ஸ் போகணும். இப்போ நிறைய விஷயத்த வந்து மைண்ட்ல போட்டுக்கூடாது, ஃப்ரீயா இருக்கணும். நம்ம நிறைய வந்து மைண்ட் எப்பவுமே நிறைய விஷயத்த ஸ்ட்ரெஸ்ஸே ஆகக்கூடாதுன்ற விஷயத்தெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகும். அப்படிலாம் இல்லாம எல்லாத்தையும் வேணாம், லெட் கோ பண்ணிடணும், ஹாப்பியா இருக்கும். ஸோ ப்ரொஃபஷ்னலாக இன்னும் கொஞ்சம் நான் க்ரோ ஆகணும். ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் பரவாயில்ல, பட் இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகணும். நான் சொன்ன எமோஷனல் இன்பேலன்ஸ்டாக இருக்குன்னு. ஸோ அதை வந்து நான் கம்மி பண்ணணும். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. சில விஷயங்கள்ல தெரியாம டிபெண்ட் பண்ணி இருந்துட்டேன், இனிமே அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய ரெசல்யூஷன். எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் பண்ணா ஓகேண்ணா. இது அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. நான் ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகணுங்க. MBBS. நான் வர்க்கிங் தான். ஓ, நீங்க வந்து டாக்டர் கம்ப்ளீட் பண்ணணும். ஆமா, எனக்கு மார்ச்ல யூனிவர்சிட்டி எக்ஸாம் வருது. அவர் IITல பிடெக் முடிச்சுட்டு இருக்காரு. இப்போ MMCல படிச்சு. ரெண்டு மெயின் ரெசல்யூஷன் எங்ககிட்ட. ஒன்று வந்து அட்லீஸ்ட் 5 countries அடுத்த வருஷம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி வில் பி யூரோப் கண்டினென்ட் அந்த சைட். இன்னொன்று லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கணும். ஏன்னா நான் வாங்கின காடி இவங்க எடுத்துட்டாங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கார் தான் வாங்கணும்னு ஆசை இருக்கு. எல்லாருக்கிட்டையும் ஒரு லிமிட் கிரியேட் பண்ணிக்கணும், அப்புறம் ஹாப்பியா இருக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அப்புறம் என்னோட ஸ்டடீஸ் அது மட்டும் பார்த்துட்டு தேவையில்லாதெல்லாம் போகாம இருக்கணும். எப்படியோ பண்ண போறதுல எதுக்கு நம்ம எடுத்து ஏன் பண்ண மாட்டீங்க? நம்ம புதுசா ஒன்று எடுப்போம், இதை பண்ணணும், அப்படிதான் இருக்கணும், இப்படி நம்ம லைஃப் வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒண்ணுமே பண்ணவும் முடியாது, மாறவும் மாறாது. அதான்